Hi students, good morning everybody. Today we will discuss about the topic chemical bonding. Unit 13 chemical bonding. Bond அப்படினாலே ஒன்று மற்றொன்றோடு சேர்வது பிணைவது இதைத்தான் என்ன சொல்கிறோம் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியில் அதாவது வேதியியலில் some of the elements also combined with other element to form a new compound that is called chemical bonding. அப்போ ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோடு சேர்ந்து புதிய ஒரு ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் புதிய ஒரு காம்பவுண்ட் ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறையா வித்தியாசமான பிணைப்புகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அது சேரக்கூடிய எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி எலக்ட்ரான் வாங்கிக்குது, இந்த மாதிரி நிறையா மெத்தடில் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதை பற்றி தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். அது எந்த மாதிரி அதாவது கொடுக்கறது ஷேர் பண்ணுறது ரெண்டும் சேர்ந்து கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறையா பாண்ட் ஃபார்மேஷன் இருக்குது. Now we will discuss about the topic chemical bonding. Now all of you see that page number 148. We already known that atoms are the building blocks of matter. Under normal condition, no atom exists as an independent entity in nature except noble gases. However, a group of atoms is found to exist together as one species. Such a group of atoms is called molecule. Obviously, there should be a force to keep the constituent atoms together as thread holds the flowers together in a garland. This attractive force which holds the atoms together is called a bond. இப்போ நம்ம கீழே படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பூக்கள் தனித்தனியாக இருக்கிறத மொத்தமாக சேர்ந்து பூ மாலை அதாவது கேர்லன் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கு இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இடையே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஏற்பட்டு அது ஒரு லிங்க், அது ஒரு எப்படி பூக்களை ஒரு நூல் மூலமாக த்ரெட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு மாலையாக கோர்க்குறோமோ, அதே மாதிரி அந்த எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோடு சேர்ந்து ஒரு பிணைப் லிங்கேஜ் ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஆகும்போது ஃபஸ்ட் தனிமம் எலிமெண்ட் தனிமம் தனித்து அதுக்கப்புறம் சேர்ந்தவன மாலிகுல், அதுக்கப்புறம் காம்பவுண்ட், அதை டைஅட்டாமிக் பாலிஅட்டாமிக் அப்படின்னு இந்த மாதிரி அதுலேயே வெரைட்டிஸ் தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட், a chemical bond may be defined as the force of attraction between the atoms that binds them together as a unit called molecule. இப்போ மாலிகுல்னால் என்னென்னா கெமிக்கல் பாண்ட் மூலமாக இரண்டு தனிப்பட்ட தனிமங்கள் அது எலிமெண்ட் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ் தட் binds them together as a unit called molecule. In this unit we will study about Cousel-Lewis approach to a chemical bonds, Lewis star structure and different types of reactions. Cousel-Lewis approach of chemical bond. இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் Cousel-Lewis ரெண்டு பேரும் கெமிக்கல் பாண்ட் பற்றி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்டேட் ரூல். ஆக்டேட் ரூல்னால் என்னென்னு முதல்ல சிம்பிளாக சொல்லி உங்களுக்கு புரிகிற மாதிரி அதுக்கப்புறம் பாடத்தில் கொடுத்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஆக்டேட் ரூல் எதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா, இனர்ட் கேஸஸ் மந்த வாயுக்கள் அப்படிங்கிறது தன்னுடைய வெளிவட்டத்தில் 8 எலக்ட்ரான் கொண்ட நிறைவுற்ற சேர்மங்களாக இருக்கும். அப்போ மற்ற சேர்மங்கள் நிறைவுறாமல் இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன செய்யணும்னா இந்த ஸ்டேட்டிக் ஸ்ட்ரக்சரை அடையிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ ஒரு எலிமெண்ட் இன்னொரோட எலிமெண்ட்டோட ரியாக்ஷன் பண்ணி அந்த பேலன்ஸ் பண்ணி 8 எலிமெண்ட் அப்படிங்கிற ஆக்டேட் ரூல் அப்படிங்கிறத அடையிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷனாக மாறுது. இதை தான் நம்ம சொல்கிறோம்னா ஆக்டேட் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். All of you see that now, page number 148. Atoms of various elements combine together in different ways to form chemical compounds. The phenomena raised many questions. Why do atoms combine? இப்போ நமக்கு ஒரு சில கொஸ்டின் வரலாம். ஏன் ஆட்டம் சேரணும், எப்படி சேரும், how do atoms combine, எப்படி சேருது, why do certain atoms combine while others do not. ஒரு சில குறிப்பிட்ட மாலிகுல் மட்டும் குறிப்பிட்ட இதோட சேருது, மற்றது சேர மாட்டேங்குது ஏன், இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது to answer such questions different theories have been put forth from time to time, and one of such theories which explain the formation of molecules, Cousel and Lewis theory. Cousel and Lewis
gave successful explanation based upon the concept of electronic configuration of noble gases about why atoms combine to form molecules. Atoms of noble gases have little or no tendency to combine with each other or with atoms of other elements. This means that these atoms must be having stable electronic configuration. The electronic configuration of noble gases are given in the table. இப்போ நோபல் கேஸஸ்க்கு என்னென்ன எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா இந்த ஹீலியம் மட்டும்தான் 2 இருக்கும். மற்றது பூரா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனில் 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். எக்ஸப்ட் ஹீலியம் all other noble gases have 8 electrons in their valence cell. Even helium gas is valence cell completely filled and hence no more electrons can be added, thus by having stable valence electronic configuration. The noble gas atoms neither have any tendency to gain nor to lose electrons and hence their valency is 0. They are so inert that they even do not form diatomic molecules and exist as monatomic gaseous atoms. Based on the noble gas electronic configuration, Russell and Lewis proposed a theory in 1916 to explain chemical combination between atoms and this theory is known as electronic theory of valence or Octet Rule. According to this rule, atoms of all elements other than inert gases combine to form molecules because they have incomplete valence cell and tend to attain a stable electronic configuration. Similar to noble gases, atoms can combine either by transfer of valence electrons from one atom to another or by sharing of valence electrons in order to achieve the stable outer shell of 8 electrons. அப்போ ஆக்டேட் ரூல்னா என்ன சார் அப்படிங்கிறதுக்கு இந்த பிளாக் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரௌன் கலரில். The tendency of atoms to have 8 electrons in the valence cell is known as the octet rule or the rule of octet. For example, இப்போ சோடியம் அதனுடைய அட்டாமிக் நம்பர் 11. அது என்ன செய்யுதுன்னா தன்னுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் உள்ள ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு 8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது பேஸ்ட் ஆன் த ஆக்டேட் ரூல் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்தது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், sodium with atomic number 11 will readily lose one electron to attain neon stable electronic configuration. Similarly, chlorine has electronic configuration. குளோரினை பார்த்தீங்கன்னா குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் 17. அதுக்கு வந்து இந்த 8ங்கிற கான்செப்ட் அடையிறதுக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும். அப்போ அது என்ன செய்யுதுன்னா சோடியத்திலேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி குளோரின் 18 சோடியம் 2 சேர்ந்து 2 கடியில் ஒரு ஃபார்மேஷன் ஆகி சோடியம் குளோரைடு சால்ட்டாக மாறிடுது. Chlorine has electronic configuration 287 to get nearest noble gas configuration organ. It need one more electron, so chlorine readily gains one electron from other atom and obtains stable electronic configuration. Thus, elements tend to have a stable valence cell either by losing or gaining electrons. All of you turn over page number 115. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோரின் எப்படி ஒரு எலக்ட்ரானை வாங்கிடுது, அது அந்த ஆக்டேட் ரூல் பிரகாரம் அதுக்கு அருகில் உள்ள ஆர்கான்ஸ் இனர்ட் கேஸோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அடைஞ்சிது. விச் ஆட்டம்ஸ் டென்ட் டு லூஸ் எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் டென்ட் டு கெயின் எலக்ட்ரான்ஸ். ஒன்று எலக்ட்ரானை கொடுக்கலாம் இல்லை வாங்கலாம். ஆட்டம்ஸ் தட் ஹாவ் 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் இன் எய்தர் வேலன்ஸ் செல் டென்ட் டு லூஸ் எலக்ட்ரான்ஸ், வேரஸ் ஆட்டம்ஸ் ஹேவிங் 5, 6, 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் டென் டு கெயின். அதாவது எப்போ அப்படின்னா ஒரு வெளிவட்டத்தில் வந்து எலக்ட்ரான் 1, 2, 3 எக்ஸ்ட்ரா இருக்குது, வெளிவட்டத்தில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் அது இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான், அதாவது வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் வந்து 5, 6, 7 அப்படிங்கும்போது அது என்ன செய்யும்னா கெயின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சில இதில் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ போரான் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, நைட்ரஜன் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அப்போ 5ங்கிறது என்ன செய்யும்னா அது இன்னும் ஒரு 3 வாங்க பார்க்கும். அதே மாதிரி 6ங்கிறது என்னச்சுன்னா ஒரு 2 வாங்க பார்க்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளது 1 கொடுக்க பார்க்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். when atoms combine to form compounds, their valence electrons involved in bonding. Therefore, it is helpful to have a method to depict the valence electrons in the atoms. This can be done by using Lewis dot symbol method. இப்போ மேலே நம்ம டாட்டாக வச்சு ஆர்பிட்டால் ரவுண்டாக காமிச்சு வச்சோம்ல, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேர். த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலக்ட்ரான்
dot symbol for an atom consists of the symbol of the element surrounded by dot representing the electrons of the valence of the atom. The unpaired electron in the valence cell represented by a single dot, whereas the paired electrons are represented by a pair of dots. இப்போ அன்பேர்டு பேர்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானுடைய செல்லில் சப்செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கணும். 2 எலக்ட்ரான் இருந்தால் பேர்டு எலக்ட்ரான், அதை 2 டாட் வச்சு காமிப்பாங்க. அன்பேர்டு எலக்ட்ரான்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதை ஒரு டாட் வச்சு காமிப்பாங்க. Symbols other than dots like crosses or circles may be used to differentiate the electrons of the different atom in the molecule. இப்போ சில இங்கே வந்து எப்படி சிம்பிள் வச்சு காமிக்கிறாங்க, பேர்டு எலக்ட்ரானா அன்பேர்டு எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதனால் அன்பேர்டுக்கு 1 போட்டிருக்காங்க. பேர்டுனா ஹீலியத்தில் 2 இருக்குது. அதே மாதிரி பெர்லியத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் 1 கார்பனில் 4 பக்கம் வேலன்சி பிணைப்பில் இருக்கிறனால 1 நைட்ரஜனுக்கு வந்து NH3 மேலே வந்து 2 பாண்டோடையும் மற்றதோட 1 இருக்குது அப்படிங்கிற இது மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் கனெக்ட் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் ஏற்படுது. அதை தான் என்ன சொன்னால் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் ஃபார்மேஷனில் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அப்போ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ த வே இன் விச் தே கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ டிஃபர்ஸ். ஹென்ஸ் தெர் ஆர் different types of chemical bonding possible between atoms which make the molecules depending on the type of bond. They show different characteristics or properties. Such types of bonding that are considered to exist in molecules are categorized as shown figure 13.5. Among these, let us learn about the ionic bond, covalent bond and coordinate bond in this chapter and other types of bond in the higher classes. இப்போ மோர் தென் 3 பாண்ட்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம இந்த 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கக்கூடியது 3 பாண்ட். என்னென்ன பாண்ட்னா அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக முதல்ல புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன். அயானிக் அல்லது எலக்ட்ரோவேலன்னா என்னது, கொடுக்கறது. கோவேலன் அப்படின்னா ஷேர் பண்ணுறது. கோஆர்டினேட் கோவேலன் அப்படின்னா ஷேரிங் நடக்கும். ஷேர் பண்ணால் இப்போ ஷேர் மார்க்கெட்னா நீ 1 ரூபா போட, அடுத்த 1 ரூபா போட, 2 பேரும் போட்டு வர லாபத்தில் ஷேர் பண்ணிக்கிறது ஷேரிங். ஆனால் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்டில் ஷேரிங் நடக்கும். ஆனால் ஷேரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரான் யார் கொடுப்பாங்கன்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட்லேருந்து அந்த எலக்ட்ரான் வரும். அந்த எலக்ட்ரான் இருந்து தான் ஷேரிங் நடக்கும். அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா 2 பேர் பார்ட்னர், ஆனால் ஒருத்தர் தான் பணம் போடுவார், ஷேர் பண்ணுறது மட்டும் 2 பேர் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறது தான் கோஆர்டினேட் கோவேலன்ட். இப்போ now we'll discuss about one by one with the example. First one is ionic or electrovalent bond. இப்போ first bond பார்த்தீங்கன்னா ionic or electrovalent bond. An ionic bond is a chemical bond formed by the electrostatic attraction between the positive and negative ions. The bond is formed between 2 atoms when 1 or more electrons are transferred from the valence shell or 1 atom to the valence shell of the other atom. The atom that loses electrons will form cation and the atoms that gains electron will form anion. The oppositely charged ions come closer to reach their due to electrostatic force of attraction and thus form an ionic bond. As the bond is between the ions, it is called ionic bond. The attractive forces being electrostatic, the bond is called electrostatic bond. Since the valence concept has been explained in the terms of electron, it is also called electrovalent bond. Formation of ionic bond. Ionic bond எப்படி ஃபார்ம் ஆகுது? Let us consider the atoms A and B. Let atoms A has 1 electron in excess and the B has 1 electron lesser than the stable octet electronic configuration. அதாவது ஏங்கிற ஆட்டம் அந்த ஆக்டேட் ரூல் பிரகாரம் எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரானை வச்சுருக்கு. பிங்கிற ஆட்டம் ஆக்டேட் பிரகாரம் அந்த ரூலுக்கு 1 எலக்ட்ரான் பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ என்ன செய்யுதுன்னா அதிகமாக உள்ளது இது பற்றாக்குறையாக உள்ளதை 1 கொடுத்து 2 பேலன்ஸ் ஆகிடுது. அப்போ transfer of electron to atom B, then both of the atoms will acquire stable octet electronic configuration. As the result of this electron transfer, atom A will become positive ion and the atom B will become negative ion. These oppositely charged ions are held together by an electrostatic force of attraction
which is called ionic bond or electrovalent bond. Next, discuss about the ionic bond. In general, ionic bond is formed between a metal and a non-metal. Containing ionic bonds are called ionic compounds, elements of group 1 and 2 in periodic table. Alkaline and alkaline earth metals form ionic compounds when they react with non-metals. இதில் more to know கொண்டு இருக்கு electro valency. The number of electrons that are atoms of an element losses or gains to form an electrovalent bond is called its electro valency. Illustration. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். The atomic number of sodium is 11 and its electronic configuration is 281. It has one electron excess to nearest stable electronic configuration of noble gas neon. So sodium has the tendency to lose one electron to form its outermost shell and acquire a stable electronic configuration forming sodium cation Na+. The atomic number of chlorine is 17 and its electronic configuration is 287. It has one electron less to the nearest stable electronic configuration of noble gas argon. So chlorine has the tendency to gain one electron to acquire stable electronic configuration formation of chlorine ions. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. கெமிக்கல் பாண்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட். அதில் அயானிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட், மெட்டலிக் பாண்ட்லாம் ஸ்ட்ராங் பாண்ட். வீக் பாண்டில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் வான் டெர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன். All of you turn over page number 152. When an atom of sodium combines with an atom of chlorine, an electron is transferred from sodium atom to chlorine atom, forming sodium chloride molecule. Thus, both the atoms attain stable octet electronic configuration. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோடியம் வந்து தான் வெளிவட்டத்தில் உள்ள ஃபஸ்ட்டு செகண்ட் மூணாவது வட்டத்தில் ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு அடுத்து ரெண்டாவது எலக்ட்ரானோன்றது. அதே மாதிரி குளோரின் மூணாவது வட்டத்தில் ஒரு சிவப்பு எலக்ட்ரானை வாங்கியிருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணி ரெண்டுக்கு இடையே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. அது சோடியம் குளோரைட் சால்ட்டாக மாறுது. இல்லுஸ்ட்ரேஷன் 2 ஃபார்மேஷன் ஆஃப் மெக்னீசியம் குளோரைட். இப்போ இது சோடியம் 1 குளோரின் 1 சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகிதுன்னு சொன்னோம். இப்போ மெக்னீசியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்னீசியத்தில் 2 எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் இருக்குது. அது குளோரின் 2 குளோரின் சேர்ந்து ஒவ்வொரு குளோரினுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரானை கம்பைன் பண்ணிடுது. அப்போ the atomic number of magnesium is 12 and the electronic configuration is 282. It has 2 electron excess to the nearest stable electronic configuration of noble gas neon. So magnesium has a tendency to lose 2 electrons from its outermost shell and acquire a stable electronic configuration forming magnesium cation Mg2+. அதாவது 2 எலக்ட்ரானை 2 குளோரின் ஆட்டத்துக்கு கொடுத்துருது. As explained earlier, 2 chlorine atoms will gain 2 electrons lost by the magnesium atom forming magnesium chloride molecule MgCl2. இப்போ இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு புரியும், அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் பாண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, the nature of bonding of between the atoms molecule is the primary factor that determines the properties of compounds. By this way, in ionic compounds, the atom held together by a strong electrostatic force. அப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்கிறேன்னா, the bond between the ionic bond or electrovalent bond is very strong bond. அப்போ held together by a strong electrostatic force, it makes the compounds to have its characteristic feature as follows. Physical state. These compounds are formed because of the strong electrostatic force between cations and anions, which are arranged in a well-defined geometrical pattern. Thus, ionic compounds are crystalline. For physical state, the electrovalent bond or ionic bonds are crystalline in structure. Electrical conductivity. Ionic compounds are crystalline solids and so their ions are tightly held together. They are packed very tight. But the ions therefore cannot move freely and they do not conduct electricity in solid state. அப்போ கிறிஸ்டலின் சாலிட் ஸ்டேட் அந்த மாதிரி இதில் வந்து they do not conduct electricity. They are not movable ions, free ions இல்லை அப்படின்னு. அப்போ however the molten state their aqueous solutions conduct electricity. அப்போ சொல்யூஷன் டைப்பில் வந்து they conduct electricity. Melting bond. The strong electrostatic force between the cations and anions hold in the ions tightly together. So very high energy is required to separate them. Hence, ionic compounds have high melting and boiling points. Solubility.
Ionic compounds are soluble in polar solvents like water. They are insoluble in non-polar solvents like benzene, carbon tetrachloride. Density, hardness and brittleness. Ionic compounds have high density and they are quite hard because of the strong electrostatic force between the ions, but they are highly brittle. Reactions. Ionic compounds undergo ionic reaction which are practically rapid and instantaneous. Next, we will discuss about the next topic, covalent bond. Covalent bond is sharing of electrons. Bond formation la ரெண்டு குரூப் ஏ பி அப்படிங்கிற ரெண்டு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏயிலேருந்து ஒரு எலக்ட்ரான் வரும், பியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் வரும். ரெண்டும் ஷேர் பண்ணி ரெண்டு எலக்ட்ரானை எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு மில்க் ஒரு சுகர் சொல்யூஷன் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னே 2 டம்ளர் சுகர் சொல்யூஷன் மில்க் சொல்யூஷன் சேர்ந்தது இனிப்பாக நமக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டும் எடுக்கும்போது 2 விதமான டேஸ்ட், சுகர் வித் மில்க். அதே மாதிரி இங்கே பிரிக்கும்போது அந்த மாதிரி ஷேரிங் நடக்கும்போது நடக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோவேலன்ட் பாண்ட் சொல்கிறோம், தமிழில் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டம்ஸ் கேன் கம்பைன் வித் ஈச் அதர் பை ஷேரிங் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் தேர் அவுட்டர்மோஸ்ட் செல். Each of the two combining atoms contributes one electron to the electron pair which is needed for the bond formation and has equal claim on the shared electron pair. According to Lewis' concept, when two atoms form a covalent bond between them, each of the atoms attain the stable electronic configuration of the nearest noble gas. Since the covalent bond is formed because of the sharing of electrons which become common to both atoms, it is also called as atomic bond. Formation of covalent bond. But let us consider atoms A and B. Let atom A one valence electron and atom B has one valence electron. As these atoms approach nearer to each other, each atom contributes one electron and the resulting electron pair fills the outer shell of both the atoms. Thus both the atoms acquire a completely filled valence electronic configuration which leads to stability. இப்போ ஏங்கிறது எக்ஸுங்கிற ஒரு எலக்ட்ரானும் பிங்கிறது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. அப்போ ஏபி ரெண்டு சேரும்போது ஷேரிங் நடக்குது. அந்த மாதிரி நடந்து வரக்கூடிய எலிமெண்ட் தான் கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்தோம்னா அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறதே ஒரு எலக்ட்ரான் தான். ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், இன்னொரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான். அப்போ ரெண்டு சேர்ந்து ரெண்டிங் ஷேரிங் ஆகி நடத்துது. அதனால் H2 மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. இப்போ hydrogen molecule is formed by two hydrogen atoms. While forming their molecule, both hydrogen atoms contribute one electron each to the shared pair of, and both the atoms acquire stable and completely filled electronic configuration. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் ரெண்டு சேர்ந்து ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி illustration 2 formation of chlorine molecules. அதே மாதிரி குளோரின் வந்து அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான் வேறும், ஒரு குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் வேறும், இன்னொரு குளோரினுக்கு எலக்ட்ரான். அப்போ இது ரெண்டுமே சேர்ந்து ஒவ்வொரு எலக்ட்ரானை போட்டு ஷேரிங் நடக்கும். அப்போ அந்த மாதிரி வர்றதும் கோவேலன்ட் பாண்ட் தான். இப்போ இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். Chlorine molecule is formed by 2 chlorine atoms. Each chlorine atoms have 7 valence electrons. These two atoms achieve a stable, completely filled electronic configuration by sharing a pair of electrons. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரானை கொடுத்து அந்த ஒரு எலக்ட்ரானை வந்து சின்ன டாட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதை வச்சு குளோரின் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அடுத்து illustration 3 ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன். இப்போ மீத்தேனுக்கு வந்து கார்பனுடைய வேலன்சி 4. அப்போ அதுக்கு வந்து 4 ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் வேணும். அதுக்கு தேவையான 4 ஹைட்ரஜனை பிடிச்சி இழுத்துக்கிறது. அப்போ 4 ஹைட்ரஜன் ஒவ்வொரு ஆட்டத்தை கொடுத்து கார்பன் இருக்கக்கூடிய 4 ஆட்டத்தோடு சேர்ந்து ஷேரிங் வந்து நடக்குது. இப்போ மீத்தேன் மாலிகுல்ஸ் is formed by the combination of 1 carbon and 4 hydrogen atoms. The carbon atom has 4 valence electrons, 2, 4. These 4 valence electrons are shared with 4 atoms of hydrogen to achieve a stable electronic configuration octet by sharing a pair of electrons. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, அதில் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து 4. அப்போ அதுக்கு இன்னும் 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் அது ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் அடைய முடியும். அதனால் என்ன செய்யுதுன்னா 4 ஹைட்ரஜன் ஆட்டத்தில் உள்ள ஒரு எலக்ட்ரானை பிடிச்சிக்குது. இப்போ ஷேரிங் நடந்த உடனே 4 டைரக்ஷன்லேயும் ஒரு சிவப்பில் இருக்கிறவுடைய கார்பனுடைய ஒரு எலக்ட்ரான், அந்த க்ரீனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எலக்ட்ரான் கம்பைன் பண்ணி மீத்தேன் அப்படிங்கிற ஃபார்மேஷன் ஆகுது.
அதே மாதிரி illustration of 4 formation of oxygen molecule. இப்போ ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்திங்கன்னா அதோடைய வேலன்சி 2. அப்போ அதுக்கு 2 எலக்ட்ரான் என்ன வேணும். அப்போ அதே மாதிரி இன்னொரு 2 எலக்ட்ரான் சேர்ந்து அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 6. அப்போ these 2 atoms achieve a stable electronic configuration by sharing of 2 pair of electrons. Hence a double bond is formed by between the 2 atoms. அப்போ இது ரெண்டு கடையில் அந்த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டபுள் பாண்ட் நடந்து ஆக்சிஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அடுத்து illustration 5 formation of nitrogen. Nitrogen molecule is formed by 2 nitrogen atoms. Each nitrogen atoms has 5 valence electrons. அப்போ 2 5. அதில் these 2 atoms achieve a stable completely filled electronic configuration by sharing 3 pair of electrons. Hence a triple bond is formed. அப்போ நைட்ரஜன் வந்து 5 எலக்ட்ரான் வெளியில் இருக்குது. அதே மாதிரி இங்கே அது அடுத்து 3 ஷேடு நைட்ரஜன் போது ரெண்டுமே இதில் சேர்ந்து 3 எலக்ட்ரானை போட்டு ஷேரிங் நடந்து N2 மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் covalent compounds. As said earlier, the properties of compounds depend upon nature of the bonding between their constituent atoms. So the compounds containing covalent bonds possess different characteristics when compared to ionic compounds. Physical state. Depending upon the force of attraction between covalent molecule, the bond may be weaker or stronger. The covalent compounds exist in gaseous, liquid and solid form. Example: oxygen gas, water liquid, diamond solid. Electrical conductivity. Covalent compounds do not contain charged particles, ions, so they are bad conductors of electricity. Melting point. Except few covalent compounds, diamond, silicon, carbide, they have relatively low melting points compared to ionic compounds. Solubility. Covalent compounds are readily soluble in non-polar solvents like benzene, carbon tetrachloride. They are insoluble in polar solvents like water. Hardness and brittleness. Covalent compounds are neither hard nor brittle, but they are soft. Reactions. Covalent compounds undergo molecular reactions in solutions and these reactions are slow. Okay students, next topic, Fajjan's rules. We will discuss about the next class. Okay, thank you one and all.